இன்னொரு பக்கம் சங்கீதா தரப்புல யாரா இருந்தாலும் வந்துட்டு அவங்களும் ஒரு பெண் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தன்னோட ஹஸ்பண்டை யாருன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண நினைப்பாங்களா? எந்த பொண்ணுமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து சங்கீதா அவங்களுடைய தரப்புல இருந்து தான் நான் பேசுறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே இன்னொரு பெண்ணோட போறதோ, இல்ல அவங்களுடைய உறவுல இருக்கிறதோ என்னால பார்க்க முடியாது. அந்த ஒரு மனவேதனையில அவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க விஜய் கூட. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு மேல வந்துட்டு விஜயும் நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துக்கும், எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கோ, எந்த ஒரு ஃபங்ஷனுக்கோ, ஈவென்ட்டுக்கோ நாங்க சேர்ந்து போறதில்ல. 2 வருஷமா நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பெண்ணோட மனசுல இருக்க காயம் எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் தானே? ஏன்னா, அவளோட லைஃபே வந்துட்டு தன்னோட கணவன் தான், என் உலகமே கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்பா, அம்மாவுக்கு அடுத்து யார்கிட்ட வருவாங்க? தாலி கட்டுன உரிமையான புருஷன்கிட்ட தான் வருவாங்க. இவரே எனக்கு துரோகம் பண்றாரே அப்படின்னு நினைக்கும்போது, அந்த